வந்து சுபத்துவமாக இருந்தாலும் சனியோட இருக்கிறாரு. 6ஆம் அதிபதியில் கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் அவர் எப்போவுமே தனுசு லக்கணக்காரனுக்கு சுக்கிரன் வந்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு கை கட்டியும் வாய் கட்டாத மாதிரி தள்ளிக்கிட்டே போவார். இன்னொரு 2 வருஷம் சுக்கிரன் 2ல தானே சார் இருக்கு. 2ல இருக்கும்போது அது 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தானே சார். சுக்கிர புத்தியில கிடைக்காதுங்களா சார்? சுக்கிரன் யாருமா உங்களுக்கு? எங்களுக்கு பாவகன் தான் சார் தனுசு லக்னத்துக்கு. தனுசு லக்கணத்துக்கு ஜென்ம எதிரிமா, உங்க ஜென்ம எதிரி. உங்க ஜென்ம அதிபதி 11ஆம் அதிபதி. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க ஜென்ம விரோதி உங்க வீட்டுக்கு எதிரில் வந்து நின்றுட்டு கொஞ்சோண்டு சொம்பில் தண்ணி விடுமான்னு கேட்குறாரு. உங்களுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. உங்க மேல பழி சுமத்தினவர். உங்க அம்மா அப்பாவுக்கும் அவருக்கும் ஆகாது. உங்க தாத்தா பாட்டிக்கும் அவர் தாத்தா பாட்டிக்கும் ஆகாது. சந்தோஷமா தண்ணி குடிப்பீங்களா? முடியாதுங்க சார். அதாம்மா சுக்கிரன். இந்த கிரக அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பலனை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியும். 6ஆம் அதிபதி தாமா அவர். வேற லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக, வேற லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாக அப்படி இப்படி வந்திருந்தாலும் வேற பலன். நான் இப்போ கேட்குறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே வந்து உங்கள் வீட்டுக்கார பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஏமா என்னம்மா செத்து போப்ப நிலையம் இருக்கிறான் போய் தண்ணி கொண்டு வாமான ஒரு அதட்டினா வேணா நீங்கள் வந்து அப்படியே கொண்டு வந்து தண்ணியை கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் மனசார அந்த விரோதிக்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் சுக்கிரன் தனுசு லக்னத்திற்கு எந்த சூழ்நிலையிலையும் கடுமையான ஒரு அமைப்பில் அப்போ அவர் நடக்கணும்னா 6க்கு 6ல் எங்கேயாவது மறைஞ்சு 11ஆம் இடத்துல இருக்கணும். அவர் 6க்கு கோணத்தில் தானே 2ஆம் இடத்துல தானே இருக்கிறார். ஆக 2ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறார் என்கின்ற அமைப்பில் உங்களுடைய பணவரவை தடுக்கக்கூடிய வேலைகளை தான் செய்வார். இதுதான் ஜோசியம். இந்த நுணுக்கமான சில விஷயங்களை தான் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அரசு வேலை கிடைச்சதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? மாதம் மாதம் மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி சம்பளம் கிடைக்குமா? 31ஆம் தேதியே சம்பளம் கிடைச்சிடும். தனியார் வேலையில் 5ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க மாட்டான். கவர்மெண்ட் வேலையில் 31ஆம் தேதியே சம்பளம் வந்துடும். தான் அடிக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வேலை அமைப்புகளை தன வீட்டை பாதிக்கக்கூடிய அமைப்புல தான் அங்கே இவர் இருக்கிறார், செவ்வாய் சனியோட சேர்ந்து பாபத்துவமாக்கி. அதுக்கப்புறம் குருவின் பார்வை. இதெல்லாம் உங்க ஜாதகத்தை அப்படியே மனப்பாடமா வச்சுக்கிட்டு நான் சொல்றேன்றது புரியும். மாணவர்களுக்காக மறுபடியும் அந்த சார்ட்டை காட்டுறேன். சுக்கிரன் வந்து செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டார். கடுமையான பாவத்துவம். 2ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் அதிபதியாகி உங்களுடைய தனத்தை கெடுப்பார், கொடுக்க மாட்டார். ஜோசியத்தில் உள்ள நுணுக்கங்கள் இதெல்லாம். இந்த நுணுக்கங்களை அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன ஓமையோட புரிஞ்சுக்கணும். யார் ஜென்ம விரோதி, இதே வேறொரு லக்னத்திற்கு அவர் 6ஆம் அதிபதி அப்படின்னு வராது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஜென்ம விரோதிகள் 6ஆம் அதிபதியாக வரும் பொழுது அவங்க எந்த நல்லதையும் செய்ய மாட்டாங்க, இருக்கிற அமைப்பை கெடுக்க பார்ப்பாங்க. சுபத்துவம் அதுக்கு விதி விளக்குனா அதுக்காக வந்து உங்களுக்கு மணி அடிச்சா சோறுன்ற மாதிரி 31ஆம் தேதி சம்பளத்தெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ராகுதசை சூரிய புக்தியிலிருந்து உங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ராகுதசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். செவ்வாய் 6 8 இருந்தால் கூட, சந்திரன் 6 8 இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சுக்கிர புக்தி கடைசி வரைக்கும் உங்களுக்கு தடுக்கும். என்ன ஒன்று, 5ஆம் அதிபதியோடைய பார்வை உயர்வே இருக்கிறதுனால நான் ஒரு பொம்பளை பிள்ளை முதல்ல பிறக்கும்னு சொன்னேன் இல்லையா? குருவின் பார்வை இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதியும் 5ஆம் காரகனும் பார்வை மூலமாக தொடர்பு கொள்கின்ற காரணத்தினால், குடும்பத்தில் இருக்கின்ற காரணத்தினால், குடும்பத்தில் ஒரு புது உறுப்பினரை வேணா சுக்கிரபுக்தி கொடுக்குமே தவிர குடும்பத்தில் 31ஆம் தேதி வரைக்கும் 31ஆம் தேதியே சம்பளத்தை கொடுத்துறாரு. அந்த மாதிரி அரசு வேலையில் உங்களுக்கு கை வைப்பார். ஆகவே குழந்தை பிறக்கும். அரசு வேலைக்கு தடை இருக்குதுமா. அதே நேரத்தில் உங்கள் வயதிற்கேற்ற வேலைகள் சூரிய புக்தியில் ட்ரை பண்ணீங்கன்னா சுக்கிரபுக்தி கடைசியில் சூரிய புக்தியில் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.